வணக்கம் நண்பா, நான் உங்கள் ரிஹான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சினிமா. சினிமா ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கு. சினிமாவை பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் சினிமா பிடிக்காத ஆளே கிடையாது. அதுவும் தீபாவளி பொங்கல் நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸோட படம் இருந்தோம். அதுக்காக நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேமிலியோட பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆனா இதே சினிமா இப்போ மாதிரி இல்லாம ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு, இந்த சினிமா உருவானது எப்படி, அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ் சினிமாவோட வரலாறு 1917 ஃபர்ஸ்ட் வந்து கீசகவதம் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஓரியண்டல் மூவின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிற மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடர்ந்து கலாச்சாரமும் பண்பாடும் கலந்த மூவிஸா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மௌன படமாக வெளியாச்சு. ஆனா தமிழ் சினிமாவுல பேசும் படமா வந்து பாத்தீங்கன்னா 1931 தான் பேசும் படமா வந்து படம் வந்து காளிதாஸ். இந்த படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவில இருந்து ஜெனரல் மூவில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் கலந்த ஜெனரல் மூவி வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலகட்டத்துல சிவாஜி எம்ஜிஆர் மூவிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு. உனக்கு என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரிந்தது? எப்படி தெரிந்ததா? சொல்லுகிறேன் ஜீவா. பிறந்த நாட்டாலும் பேசும் மொழியாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவள் அல்ல. வளர்ந்த ஊராலும் வாழ்ந்த முறையாலும் ஒன்றுபட்டவள். பள்ளி படிப்பாலும் பழைய தோஷத்தாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவள் அல்ல. பகுத்தறிவின் பலத்தால் பணத்திற்கு நம்மை விற்காது. அதனால அவங்க ஆசா மாறினாங்க. ஸ்டார் கேட்டகரி 1940 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா வயசானவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜியோட படங்கள் மாதிரி இப்போ எந்த படமும் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டரோட இம்பாக்ட் வந்து ஓல்டு பீப்புள்ஸோட மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் படிப்படியா பாத்தீங்கன்னா சினிமாவோட வளர்ச்சி வந்து கொடிகட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு.